திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே கன்னிகை பெயர் என்கிற கிராமத்தில் இயங்கி வரும் மீன் உணவு உற்பத்தி தொழிற்சாலை தனியார் நிறுவனத்தில் அமோனியா வாயு கசிவு ஏற்பட்டதால் 7 பேர் உயிரிழந்துள்ளனர். ஏராளமானவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இது மிகுந்த அதிர்ச்சியையும் வேதனையையும் அளிக்கிறது. உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு 2 லட்சம் ரூபாய் முதலமைச்சர் பொது நிவாரண நிதியிலிருந்து வழங்க ஆணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அதிலும் தொடக்கத்தில் 2 பேர் உயிரிழந்தார்கள் என்கிற தகவலை அடிப்படையாக கொண்டு இந்த 2 பேரின் குடும்பத்தினருக்கு வழங்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 7 என தெரிய வருகிறது. உயிரிழந்தோர் அனைவருக்கும், இந்த குடும்பத்தை சார்ந்த அனைவருக்கும் முதலமைச்சர் பொது நிவாரண நிதியில் இருந்து தலா 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கிறோம். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள அனைவருக்கும் உயர் சிகிச்சை அளித்து அவர்களை காப்பாற்ற ஆவண செய்ய வேண்டும் என்றும் தமிழ்நாடு அரசுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேண்டுகோள் விடுக்கிறது. இது போன்ற பேராபத்துகள் நிகழாத வண்ணம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு அரசு தீவிர கவனம் செலுத்த வேண்டும். விபத்து ஏற்பட்ட பிறகு அவர்களுக்கு ஆறுதல் சொல்லுவதை விட, நிவாரணம் வழங்குவதை விட, இது போன்ற பேரிடர்கள் நிகழாதவாறு தடுப்பது மிகவும் இன்றியமையாத ஒன்றாகும். இது குறித்த ஆய்வுகளை மேற்கொள்வதற்கு முதல்வர் ஆணையிட்டு இருக்கிற தகவலும் வெளியாகியுள்ளது. இது போன்ற ஆபத்தான எரிபொருள்களை பயன்படுத்தக்கூடிய நிறுவனங்கள் 24 மணி நேர கண்காணிப்புக்கு உட்படுத்தப்பட வேண்டும். அடுத்தடுத்து தொடர் ஆய்வுகளுக்கு உட்படுத்தப்பட வேண்டும். இந்த விபத்தில் சிக்கி உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். காயமடைந்த அனைவருக்கும் சிகிச்சை அளிப்பதுடன் அவர்களுக்கும் இழப்பீட்டுத் தொகை வழங்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேண்டுகோள் விடுக்கிறது. உயிரிழந்த குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு, தகுதியுள்ளவர்களுக்கு, கல்வி தகுதி உள்ளவர்களுக்கு அரசு வேலைவாய்ப்பு வழங்குவதற்கும் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். கடந்த சட்டமன்ற பேரவையில இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு மக்கள் தொகை கணக்கெடுப்பு முடிந்ததுக்கு அப்புறம் தமிழகத்துல மேற்கொள்ளப்படக்கூடும் ஒரு அறிவிப்பு பண்ணிருக்காங்க. அது எப்படி சார் பாருங்க? அதனை வரவேற்கிறோம். சாதிவாரி கணக்கெடுப்பு தேவை என்பதை தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் வலியுறுத்தி வருகிறது. இந்த கோரிக்கை SC/ST மக்களுக்கு பொருந்தாது. ஏற்கனவே மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது ஒவ்வொரு முறையும் பட்டியல் சமூகத்தை சார்ந்த மக்கள் அனைவரையும் சாதிவாரியாகத்தான் கணக்கெடுப்பு நடத்துகிறார்கள். பழங்குடி இனத்தை சார்ந்தவர்களுக்கும் அதே போன்ற சாதிவாரி அடிப்படையிலான கணக்கெடுப்பு தான் நடத்தப்பட்டு வருகிறது. OBC மற்றும் முற்படுத்தப்பட்ட சமூக பிரிவினர் ஆகியோருக்கு சாதிவாரி அடிப்படையிலான கணக்கெடுப்பு இல்லை. ஆகவே இதர பிற்படுத்தப்பட்டோர், முன்னேறிய சமூகங்களை சார்ந்தோர் ஆகிய பிரிவினரையும் சாதிவாரி அடிப்படையில் கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்பதுதான் நம் அனைவரின் கோரிக்கை. அதை விடுதலை சிறுத்தைகள் கட்சி வரவேற்கிறது.
ஆளுநர் உரையில் இது குறித்து தமிழ்நாடு அரசு பதிவு செய்திருப்பதை வரவேற்கிறோம். பட்டியல் சமூகத்தை சார்ந்த மக்களை பொறுத்தவரையில் ஏற்கனவே பழங்குடியினத்தை தமிழ்நாடு முழுவதும் சமூக பொருளாதார கணக்கெடுப்பு சோசியோ எக்கனாமிக் சர்வே தமிழ்நாடு அரசால் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. 10 லட்சம் பழங்குடி மக்களை குடும்ப வாரியாக, தனிநபர் வாரியாக, சமூக பொருளாதார அடிப்படையில் கணக்கெடுப்பை நடத்தி முடித்திருக்கிறார்கள். அதே போல பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்களுக்கும் சோசியோ எக்கனாமிக் சர்வே உடனடியாக எடுக்க வேண்டும். இதற்கு இந்திய ஒன்றிய அரசின் வழிகாட்டுதல் தேவையில்லை, அல்லது அவர்கள் மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்தி முடித்த பிறகு இதை மேற்கொள்ள வேண்டும் என்கிற சூழலும் இல்லை. அரசமைப்பு சட்டம் வழங்குகிற அதிகாரத்தை பயன்படுத்தி பட்டியல் சமூகத்தினரை, ஷெட்யூல் காஸ்ட், அந்த சமூக மக்களை சமூக அடிப்படையிலும் பொருளாதார அடிப்படையிலும் கணக்கெடுப்பு நடத்த வேண்டிய தேவை இருக்கிறது. அப்போதுதான் நலத்திட்டங்கள் முழுமையாக பாதிக்கப்படுகிறவர்களுக்கு போய் சேரும். எனவே ஒட்டுமொத்தத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு என்கிற கோரிக்கை பொதுவாக பார்க்கப்பட்டாலும் அது ஓபிசி, எஃப்சி சமூகத்திற்கான தேவையாக உள்ளது. அதே போல அனைத்து தரப்பாரின் சோசியோ எக்கனாமிக் சர்வே என்பது அவசியமானது. அதனை மாநில அரசே எடுத்துக்கொள்ள முடியும். எனவே இந்திய ஒன்றிய அரசு மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துகிற வரையில் காத்திருக்க தேவையில்லை என்பது விடுதலை சிறுத்தைகளின் வேண்டுகோள். சார், RS பாரதி ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காரு. திமுக அதிமுக கூட்டணி வச்சா என்ன தவறுங்கிறது. ஏன்னா தேர்தலுக்கு முன்பாகவே அந்த 2 கட்சிகளை சேர்ந்த முதல்வராக நிர்ணயமா ஒரு தகவல் இருந்துச்சு. அதை கூட நீங்க நிராகரிச்சீங்க. அது வதந்தி, அதிகாரப்பூர்வமா இல்லைன்னு. இன்னைக்கு RS பாரதி அது உறுதிப்பட பேசுற விதமா பேட்டி அளிச்சிருக்காரு சார். சமூக வலைத்தளங்களில் அதிமுக ஒன்று சேர முயற்சித்தது என்ற அடிப்படையில் ஆதரித்தோ அல்லது எதிர்த்தோ தொடர்ந்து விமர்சித்து வருகின்றனர். அந்த விமர்சனங்களுக்கு விடையளிக்கக்கூடிய வகையில் அவர் இந்த கருத்தை சொல்லியிருப்பார் என்று நான் கருதுகிறேன். அரசியல் களத்தை பொறுத்தவரையில் சர்வைவல் என்கிற அடிப்படையில் ஒரு கட்சி அல்லது கட்சியின் கொள்கை உயிர்ப்போடு இருக்க வேண்டும் என்கிற அடிப்படையில், அதன் இருப்பை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற அடிப்படையில் உத்திகளை வகுப்பது தவிர்க்க முடியாதது. ஆகவே திராவிட இயக்க அரசியலின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு அல்லது அதன் இருப்பை கருத்தில் கொண்டு திமுகவும் அதிமுகவும் ஏன் இணைந்து செயல்படக்கூடாது என்ற கேள்வியை அவர்கள் எழுப்பியிருக்கலாம் என்று நான் கருதுகிறேன். சார், நாடு முழுவதும் உள்ளாட்சி சரி, பாராளுமன்ற தேர்தலில் வந்து சுமூகமா நடக்கிறதுக்கு மோடி அவர்களின் ஆட்சி தான் காரணம் சொல்லிட்டு மத்திய அமைச்சர் கிஷான் ரெட்டி சென்னையில் அந்த யோகா வேலை தெரிவிச்சிருக்காங்க சார். அவங்க ஒவ்வொன்றையும் தங்களுக்கான சாதனைகளாக உரிமை கோருவது என்பது இயல்பான ஒன்றுதான். அது தன்னியல்பான ஒரு போக்குதான். அதிலே நாம் கருத்து சொல்வதற்கு எதுவும் இல்லை. தமிழக அரசுக்கு அறிவிச்சிருக்கக்கூடிய இந்த வெள்ளை அறிக்கை தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றத்துக்காக முடியாத நிலையில வெற்றி அறிக்கை மாதிரி அறிவிச்சிருக்காங்க சொல்லிட்டு முன்னாள் நிதியமைச்சர், திமுக தலைவர்கள் எல்லாரும் யோசிக்கிறாங்க சார். உங்க பார்வை எப்படி சார் இருக்கு அந்த வெள்ளை அறிக்கை? அனுமதிக்கப்பட்ட வரம்புக்குள் தான் கடன் வாங்கப்பட்டிருக்கிறது என்கிற கருத்தை ஏற்கனவே திமுக தலைவரும் முன்னாள் முதல்வருமான ஸ்டாலின் அவர்கள் கூறியிருக்கிறார். கடந்த ஆட்சியின் போது பொருளாதார நிலைமை என்னவாக இருந்தது என்பதை சொல்ல வேண்டிய கட்டாயம் இன்றைய ஆட்சியாளர்களுக்கு இருக்கிறது. ஆகவே தற்போதைய அரசு நிதிநிலை குறித்த வெள்ளை அறிக்கையை வெளியிடும் கட்டாயத்திற்கு ஆளாகி இருக்கிறது. அப்படி வெளியிட்டு இருக்கிறது. திமுக ஆட்சியால் தான் அல்லது அரசால் தான் இந்த நிதி நெருக்கடி நிலை ஏற்பட்டிருக்கிறது என்று திமுக மீது
குற்றம் சாட்டுவதற்காக இது சொல்லப்பட்டது என்பதை விட அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாமல் இருப்பதற்கு, உடனடியாக நிறைவேற்ற முடியாமல் இருப்பதற்கு இந்த நிதி நெருக்கடி காரணம் என்பதை சொல்லுவதுதான் இந்த வெள்ளை அறிக்கையின் முதல் நோக்கம் என்று நான் கருதுகிறேன். ஆகவே இந்த அறிக்கையில் பொதுமக்கள் உணர வேண்டிய செய்தி, வாக்குறுதிகள் என்பது வேறு, நிதி இருப்பு என்பது வேறு. அந்த நிதி நெருக்கடிகளை பற்றி பொதுமக்களுக்கும் ஒரு விழிப்புணர்வு தேவைப்படுகிறது என்கிற அடிப்படையில் இந்த வெள்ளை அறிக்கையை தாவேக அரசு வெளியிட்டிருக்கிறது என்று நான் கருதுகிறேன். அணை விவகாரத்துக்கு தமிழக அரசு சரியான பாதையில தான் முன்னெடுத்து செல்றாங்களா? அது தடுப்பு நடவடிக்கை தமிழக அரசு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழக அரசியல் கட்சிகள் யாவும் ஒரே நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறோம். தற்போதைய சூழலில் அந்த அணையை கட்டுவது கூடாது என்பதுதான் ஆளுங்கட்சி, எதிர்கட்சி உள்ளிட்ட அனைத்து கட்சியினரின் விருப்பமாகும், வேண்டுகோளாகும்.